எல் நடராசன் கதறுகிறேன், என்னை தெரிகிறதா? இந்தி எதிர்ப்பு போரில் முதலாய் விழுந்த முன்னத்தி சடலம் நான். என்னை தெரிகிறதா? எல் நடராசன் கதறுகிறேன். மூதறிஞரே, என்ன சொன்னாய்? 4ஆம் வகுப்பு படித்து நன்றாய் தமிழ் கற்றவனை எழுத படிக்க தெரியாதவன் என்றா? மூளையை கசக்கி பொய் பேசிய மூதறிஞரே, சட்டமன்றத்தில் உன் பொய் கேட்டு சட்டமன்றத்தில் சரிந்து விழுந்தது சத்தியமேவ ஜெயவதே. அன்று அண்ணாதுரை கூட எனக்கு அனுதாபம் தெரிவித்தார். அவருக்கு நான் ஆசிகள் வழங்கினேன். ஞாபகம் இருக்கிறதா மூதறிஞரே? 4ஆம் கட்ட போரில் நின்று கொண்டிருக்கும் நான் இழுத்து வந்த இந்த மொழித்தேர். எங்கள் சேரிக்குள் எந்த தேரும் வந்ததில்லை. ஒருவன் தொட்டால் தீட்டு தூரப்போ என்கிறான். எங்களுக்குள் பிரச்சனைகள் ஏராளம் இருக்கின்றன. சமூக நீதிக்குள்ளும் சாணிப்பால் சவுக்கடிகள். எங்களுக்குள் சகோதரர்கள் ஆகின்ற சாத்தியங்கள் தெரியவில்லை. எங்களுக்குள் சம்பந்தம் நடப்பதற்கு சத்தியமாய் வாய்ப்பில்லை. மூல காரணமே, இதற்கெல்லாம் மூல காரணமே உன் மூளைதான் மூதறிஞரே. முதலாய் ஊருக்கு வெளியே ஒதுக்கி வைத்தவனே நீ. தந்தை வந்தான் தாயும் ஆனான். என்றாவது ஒரு நாள் நாங்கள் இணைவோம். எங்கள் இதயம் ஒரு நாள் கருப்பை ஆகும். அண்ணன் தம்பியாய் ஆவோம். மாமன் மச்சானாய் மலர்வோம். என்றாவது ஒரு நாள் இணைவோம். சங்கடங்கள் இருந்தாலும் சமத்துவம் பழகுகிறோம். தா வல்லினம், மீ மெல்லினம், இல் இடையினம். இயல்பிலேயே இனவேதம் இல்லாதது எங்கள் தமிழ்மொழி. நாங்கள் இணைந்துவிடக்கூடாது என்றுதானே சமஸ்கிருத சடலம், இந்தி சிலை இரண்டையும் திருட்டுத்தனமாய் தேருக்குள் வைக்கிறாய். நாடே உறங்கும் நள்ளிரவில் சிலை வைப்பதுதான் உன் கலை. நாடே உறங்கும் நள்ளிரவில் சிலை வைப்பதுதான் உன் கலை. பாபர் மசூதியிலேயே பார்த்திருக்கிறேன். ஞாபகம் இருக்கிறதா மூதறிஞரே? 4ஆம் கட்டத்தேரில் நான் இழுத்து வந்த மொழித்தேர். மூதறிஞரே, மொழித்தேர் என் உயிருக்கு நேர். ஊரும் சேரியும் ஒன்று கூடி இழுக்கட்டும். நழுவாதே மூதறிஞரே, இதோ திகுவென என் தேகம் எரிகிறது. நழுவாதே மூதறிஞரே, இதோ திகுவென என் தேகம் எரிகிறது. உன் கக்கத்தில் இருக்கும் மனுஸ்மிருதி நூலை கடைச்சி போடு, சேர்ந்து எரியட்டும். நன்றி, வணக்கம்.